ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் வந்து ஒரு சூப்பரான சட்னி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தை ஆல்ரெடி நான் வந்து மிக்சியில் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம், இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும்தான். சூப்பரான சட்னி தோசைக்கு இட்லிக்கெலாம் வந்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நல்ல சப்போர்ட் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை க்ரோத் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் வந்து என்னடா இது வீட்டில் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறான்னு நினச்சிருக்காதீங்க. ஜஸ்ட் நம்ம சேனல்லேருந்து எதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வரணும்ல, அதனால தான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வாங்க நம்ம வந்து சட்னி பண்ணலாம். வெங்காயத்தை ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன். இன்னும் வெங்காயம் கட் பண்ண போகிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாவும் போட போகிறேன். போட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆனியன் சட்னி பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ட்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த இது வந்து சின்ன மிக்சியாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் போடலை. ஏன்னா நான் 3 வெங்காயம் கட் பண்ணுறதுனால அதில் பத்தலை. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 காம்பை மட்டும் பிச்சு போட்டு அதில் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி பண்ணால் அது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். பேசிக்காகவே நான் வந்து காரம் நிறைய சாப்பிடுவேன். ஸோ அதனாலே வந்து ஒரு 5-6 போட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ஒரு 3 போட்டுக்கோங்க. நான் வந்து நிறைய காரம் சாப்பிடுவதுனால வந்து நிறைய போட்டுப்பேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆயிலும் ஊற்றிப்பேன். ஸோ ஆயில் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காய சட்னி பண்ணிங்கன்னா ஆயில் கண்டிப்பாக அதில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டேங்க அண்ட் ஆனியன். இதை வந்து மிக்சியில் அரைக்கிறது தான் இப்போ நமக்கு வேலை. அரைச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் சாமி ரூமு, சுற்றி சாமி படம் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ண வேலை தான். ஸோ அதை அரைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனியனை அரைச்சாச்சு. சட்னியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்பரட் பண்ணி அதில் ஆயிலை ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சைட்லலாம் கொஞ்சம் அரையலை, பட் இருந்தாலும் அந்த வெங்காயம் டேஸ்ட்டு நமக்கு வரணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த சைட்லலாம் அரைக்காமல் விட்டுருக்கேன். கொஞ்சம் சரி அதுவாக அரையலை, பட் இருந்தாலும் இந்த ஆனியன்லாம் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதோடு சாப்பிட்டா. சட்னியை வந்து கிண்ணத்தில் மாற்றியாச்சு. அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? உப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. ஸோ அப்படியே கொஞ்சம் ஆயிலு, எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான் நான் ஊற்றுறேன். சார் இது பாம் ஆயில பண்ணது, இதெல்லாம் போய் சாப்பிடுவேன் சார். கமல் சார், நீங்கள் என்ன மாதிரியே லோக்கலாக இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிருக்கேங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் மேக்ஸிமம் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த சட்னி ஊற்றி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சட்னி பண்ணதுக்கு காரணமே தோசைக்காக தாங்க பண்ணேன். தோசையை தெரியாமல் தப்பாக ஊற்றிட்டேன். பட் இருந்தாலும் எத்தனையோ பேரை போகிற போக்கில் அசால்ட்டாக சுட்டவன் ஒரு தோசை சுடுறது பெரும்பாடால இருக்கு. கரெக்டாக திருப்பிட்டேன். ஸோ இந்த தோசைக்கும் நான் பண்ண சட்னிக்கும் காம்பினேஷனில் தான் நான் அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லிக்கு ட்ரை பண்ணலாம், தோசைக்கு, அப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் நீங்கள் அந்த சட்னியை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சட்னி எப்படி இருந்தது, டேஸ்ட்டாக இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த தோசையை நான் கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, கரெக்டாக ஊற்றிட்டேன், கரெக்டாக திருப்பிட்டேன். கைஸ், தோசையும் பண்ணியாச்சு, சட்னியும் பண்ணியாச்சு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்றத நான் அப்படியே நிறைய வாட்டி இதை சாப்பிட்ருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, உங்கள் முன்னாடி சாப்பிட்டு பார்க்கலாம் தான். பண்ணியாச்சு ஃபைனலாக தோசை, அப்புறம் நம்ம பண்ண சட்னி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆல்ரெடி நான் வந்து இந்த தோசைக்கு சட்னி நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நான் ஏன் சொன்னேன்னா,
நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் பண்ணி, அதாவது நம்ம வீட்டில் பண்ணி ஒரு vlog மாதிரி போட்டுருவோம். ஒரு வெங்காய சட்னி பண்ணுறத ஒரு vlog மாதிரி போட்டுருவோம். சும்மா சரி நம்ம 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோமே என்ன பண்ணுறது, அவங்களுக்காகவும் சும்மா வீடியோ ஏதாச்சும் போடணும் நம்ம சேனலில் தான் இதை நான் வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக இந்த சட்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சட்னி பற்றி தெரியும், கார சட்னி தான் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெங்காய சட்னி, கார சட்னி வெங்காய சட்னி ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தோசைக்கு, அப்புறம் இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுக்கோங்க. இதுவா ஆயில் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம காரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும், ஏகப்பட்ட vlogs, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. கழுவி ஊற்றுன்னு நினச்சின்னா கழுவி ஊற்றுங்க, திட்டணும்னு நினச்சின்னா திட்டுங்க. சரிங்களா? லவ் பண்ணணும், நம்ம சேனலில் வந்து வைரல் ஆக்கணும்னு நினச்சின்னா ஆக்குங்க. ஸோ எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். கிரின்ஸாக ஏதாச்சும் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம். ஸோ ஓகே பை பை ஒட்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம டியூட் ஸ்டைலில் வந்து ஒரு வெங்காயத்தை தூக்கி போட்டோம். இப்போ நம்ம ஏதாச்சும் தூக்கி போடுவோம். தூக்கி போட்டு அதை கேட்ச் பண்ணுவோம். கேட்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? இல்லை சும்மா ஒரே என்டர்டைன்மெண்ட்காக. பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை. ஸ்டைலில் ஸ்டார்டிங் ஷாட் எடுக்கும் போது ஒரு வெங்காயத்தை கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு கேட்ச் நம்ம பண்ணுவோம். கீழே போட்டேங்க, எனக்கு சாரிங்க. இன்னொரு ட்ரை பண்ணலாம். பிடிச்சிட்டாங்க, எப்படி ட்ரை பண்ணலாம், பிடிச்சிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணுறது. ஓகேங்களா? டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வெங்காயத்தில் வந்து ஆனியன் சட்னி பண்ண போகிறோம். வெங்காயத்தில் ஆனியன் சட்னி. சார் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.